வக்ரோண்ட மகாகாய சூரியகோடி சமப்பபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியே சர்வதா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு கிரகத்தோட பயிற்சியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சனி பகவான் 2025 மார்ச் 29 நைட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அப்படி பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் கும்பராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மையான தீமையான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அப்படி இந்த டைமில் ஒன்றே ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையுமே மனிதன் எப்படி வாழணும், எந்த மாதிரியான செயலை செய்யணும் அப்படிங்கிறத சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் நம்ம கர்மாவை கழிக்கிறதுக்கு சனி பகவான் ரொம்பவே உதவிகரமாக இருப்பார் அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு குருவோட ஸ்தானம். ஏன் குருவோட ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்து மனிதனை யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கையில் இனி எதை வேணாலும் சந்திச்சிடலாம், ஒரு சாதனையை செய்யக்கூடிய ஒரு தூண்டுதலை, ஒரு தைரியத்தை உங்களுக்கு தருவார். ஒரு மனிதனுக்கு உழைப்பு, ஒழுக்கம், பணிவு, நேர்மை, துன்பம், நோயோட தாக்கம், சந்தோஷம், தெய்வ அனுகிரகம், இது எல்லாமே சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு கற்றுத்தரவர் தான் சனி பகவான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குருவோட ஸ்தானம். இப்போ வரக்கூடிய பயிற்சியில் பாத சனியாக வராரு. இவ்வளோ நாள் ஜென்ம சனியாக இருந்து மார்ச் 29 பயிற்சி ஆகக்கூடியது பாத சனியாக வராரு. இவ்வளோ நாள் அனுபவித்த துன்பங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. உடல் பாகங்கள் அத்தனையிலுமே பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் நல்லா இருக்க மாதிரியே இருந்திருந்தாலும் திடீர்னு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிறில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்கும், என்ன சொல்கிறதுனே தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் அப்படி கிடையாதுங்க. தனம், குடும்பம், தொழில் எல்லாத்தையுமே கை வச்சிட்டாரு. இப்போ பாத சனியாக வரும்போது சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்க. பாத சனியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. எவ்வளவோ கொடுமைகளையும் பிரச்சனைகளையும் தாங்கிட்டீங்க. இன்னும் ஒரு 2.5 ஆண்டு காலம் தாங்க நிம்மதியாக தாங்கிட்டாங்க ஆகணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. எதை ஒன்றையுமே சந்தோஷமாக எடுத்துக்கிறது தாங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உண்டான வழி. சின்ன பிரச்சனையை பெருசாக எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, போ, அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருங்க. சரிங்களா? அதிலேருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாக தாங்க நடக்கும். உங்கள் ராசிநாதனே சனி பகவான் அப்படிங்கிறப்போ பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாரு. சரிங்களா? அவர் கொடுக்க மாட்டார் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. சனியை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேறு வழி இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். பயந்தால் மட்டும் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியாது. அதனால் பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுட்டு நல்லபடியாக வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா, இந்த கட்டம் சரியா இல்லை அப்படின்னாலும் அடுத்த கட்டம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வாழுங்க. நம்பிக்கை மட்டும்தாங்க சனி பகவானுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. எவ்வளோ பிரச்சனையாக நம்ம கொடுத்தாலுமே நம்ம சரியாக நடந்துக்கிறோம், நம்ம சரியாக தான் இருக்கோம், நம்பிக்கையாக தான் இருக்கோம், தான தர்மங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் அவருக்கு எடுத்து காமிச்சிங்கனாலே போதுங்க. அவரோட பார்வையோட கூர்மை அப்படிங்கிறது கம்மியாகுங்க. அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுவார். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நற்பலன் அப்படிங்கிறது ஏற்படும். பாத சனி நடக்கும்போது கால் பாதம், அதாவது இடுப்புக்கு கீழ் பகுதியில் உள்ள அனைத்து பகுதியுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்க முயற்சி பண்ணுங்கள். அடிப்படாமல் பார்த்துங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. காரை எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு சாகசம் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல், இல்லை வாக்கிங் போகிற டைமில் கரெக்டான ஷூ போட்டு வாக்கிங் போனங்க. ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா வெறுங்காலில் பயன்படுத்தாதீங்க. வெறுங்காலம் நடக்கக்கூட செய்யாதீங்க. சின்னதாக குத்துனா கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். முடிஞ்ச வரைக்கும் காலை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு தாங்க. வேறு யாருமே காப்பாற்ற முடியாது. உங்களோட உடல் பாகங்களை நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? மற்ற பொருள்லாம் யார்கிட்டயா கொடுத்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க அப்படிங்களாம். சரிங்களா? இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் அப்படிங்கிறது தான் உங்களை காப்பாற்றும். சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. சரிங்களா? ஸ்கூலுக்கு போங்க. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க இந்த காலத்துலேயும் செப்பல்லாம் வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. அதே போல் வயசானவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுக்கும் செருப்பு வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. சரிங்களா? நம்மளை நம்பி தான் அவங்க இருக்காங்க.
அதுக்கு தான் சனி பகவான் ஒவ்வொரு ராசிலையும் உட்காந்து தான தர்மம் பண்ணு அப்படின்னு சொல்லி நமக்கு பிரச்சனையை கொடுக்குறாரு. நீங்கள் தான தர்மம் தான் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லலாம். அவரே மனமும் வந்து நீங்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படின்னே சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு மனசு வராதுங்க. தப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி, உண்மையை தான் சொல்ல முடியும். கும்பராசிக்காரங்களுக்கு மனம் வந்து ஒருத்தங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மனசு எளிதில் வராது. ஏன்னா சுயநலமாக இருந்துட்டு அவங்களுக்கு பழகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். காரணம் சனி பகவான் ராசிநாதன் அப்படிங்கிறதே வந்து அப்படி தான் பழக்கப்படுத்துவார், யாருக்கும் கொடுக்காத அப்படின்னு. அதையும் மீறி நீங்கள் செய்ய ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. அவருக்கே தோணும், நம்ம இவ்வளோ தடுத்தும் இவங்க செய்கிறாங்களே அப்படின்னு அவருக்கே தோன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணணும். சரிங்களா? எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஊனமுற்றோர் ஆதரவற்றவர்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள். வசதி வாய்ப்பு இருந்தால் கால் இல்லாதவங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க, இந்த 3 சக்கர வண்டி அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. உங்களால் முடியல அப்படின்னாலும் நிறைய பேர்த்திட்ட உதவி கேட்டு அதை வந்து வாங்கி கொடுங்க. உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அனுபவிக்கிறவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். மற்றவங்களும் உங்களை பார்த்து வந்து உதவிக்கு பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லதே நடக்குங்க. எவ்வளோ நேரம் சரியில்லை அப்படின்னாலும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு துணையாக இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து சிறப்புங்க. சரிங்களா? சனிக்கிழமையில் வந்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாற்றி வழிபடலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வந்து கேட்கலாம். புக்கை வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக தர்றது அப்படிங்கிறதும் ரொம்ப விசேஷங்க. வீட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் படிங்க, வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அந்த புக்கை நமக்கு துணையாக ஆஞ்சநேயர் வந்து எப்போவுமே இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லாங்க. சனீஸ்வரரை பார்த்து பயப்படக்கூடிய ஒரே ஆள் வந்து ஆஞ்சநேயருங்க. அடுத்ததாக வந்து விநாயகர். சரிங்களா? இவங்களை வழிபட்டீங்க அப்படின்னாலே பெரிதாக பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு தரமாட்டார். அதே போல் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷங்க. முடிஞ்ச வரைக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு வந்து காசு கிடைக்குதோ அப்போல்லாம் அன்னதானத்துக்கு வந்து ஒரு 100 ரூபா கோயிலில் வந்து கொடுத்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சரிங்களா? அதே போல் அனுமன் கோயிலுக்கு மாதம் ஒரு டைம் ஒரு சனிக்கிழமைகளில் வந்து ஒரு 1/2 கிலோ வெண்பொங்கல் நிவேதனமாக வந்து செஞ்சு கொடுங்க. அப்படி அந்த நிவேதனத்தை கொடுக்கும்போது உங்கள் பிரச்சனைகள் தன்னாவே வந்து விலகிருங்க. நல்லது நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நல்லதே நடக்கும், எந்த கவலையும் படாதுங்க. சிறிது காலங்கள் அனைத்தையும் ஏற்றுட்டு தாங்க ஆகணும். கசப்பு மருந்துங்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு தாங்க ஆகணும். உடம்புக்கும் வந்து கசப்பும் வந்து தேவையானது. பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட குணம் வந்து நமக்கு தெரியாமலே போயிடும். பிரச்சனைன்னு இருந்தால் தான் யார் யார் எப்படின்னு வந்து தெரியும். பிரச்சனைகளை வந்து ஏற்றுங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சாமி கும்பிடுங்க. குடும்பத்தில் இருக்க நபர்கள்ட்ட வந்து எப்போவுமே வந்து அட்வைஸ் பண்ணுறவங்கள பேரில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையே வந்து சொல்லாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருங்க, நல்லது நடக்குங்க. கொஞ்ச காலம் போட்டுங்க. அவங்க என்னைக்கு உங்களை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அறிவுரை சொல்லுங்கள். அதுவே வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் தேவையில்லாமல் போய் ஏதாவது பேசுனீங்கன்னா கோவமாகி சண்டையாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது என்றைக்குமே தீராத ஒரு மனக்கசப்பை வந்து ஏற்படுத்தும். பிள்ளைங்ககிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துங்க, கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்க. இப்போதைக்கு வந்து புதிய முயற்சிகளை வந்து தவிர்த்துக்குங்க. இருக்குது அப்படியே இருக்கட்டும். வண்டி வாகனம் வாங்குறதையும் தவிர்த்துக்குங்க. ஒரு 2 வருஷம் போட்டுங்க, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. கூட இருக்கவங்ககிட்ட கேளுங்க, இப்போ வாங்கினா வந்து நல்லதா அப்படின்னு கேட்டுட்டு யோசி பணத்தை போடுங்க. ஏன்னா வந்து விரய சனியிலேயே நீங்கள் நிறைய பணத்தை வந்து இழந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜென்ம சனியில் உடல் பாதிப்பு வந்து ஏற்பட்டு பணத்தை இழந்திருப்பீங்க. இப்போ பாதச்சனி வந்த காலத்தில் நீங்களே வந்து எந்த விஷயத்துலையும் தேவையில்லாமல் போய் மாட்டாதீங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுங்க, அதை ஏற்றுக்குங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து ஏதாவது பிரச்சனையா அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அடுத்த நாள் வந்து அவங்களே சரியாக உங்கள்கிட்ட பேசுவாங்க. மேலதிகாரிகள் வந்து ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்தாங்க அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்குங்க. கொஞ்ச நாளில் வந்து அவங்களே வந்து மாறி போயிடுவாங்க. உயர் பதவி இந்த காலகட்டங்களில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அதே மாதிரி அனுமனை வந்து இந்த காலகட்டங்களில் வேணுங்க அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்குங்க. பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பார்த்து ஆலோசனை பண்ணி செலவு பண்ணுறதுல தாங்க இந்த காலகட்டம் இருக்குது. அமைதியாக இருங்க, கடுகடுன்னு இருக்காதீங்க. நல்ல விஷயங்களை வந்து பேசுங்க. ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை வந்து பேசாதீங்க. அதுக்கு பதிலாக நல்லதை பேசுங்க. பிடிச்ச பாட்டை கேளுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. நிறைய கோயிலுக்கு போங்க.
அதே போல் கடற்கரைக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப விசேஷங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, அந்த அலை வந்து வந்து போகிற மாதிரி அந்த பிரச்சனைகள் நம்மளை வரும், ஆனால் வந்து தொடாது, எட்டி பார்க்காம போயிடும். அதனால் கடற்கரைக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லதுங்க. அதே போல் தை அமாவாசை தினத்தன்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவங்க யார் அப்படின்னா, தாய் தகப்பன் இல்லாதவங்க. கும்பராசிக்காரங்க நிச்சயமாக செய்யுங்க. ஏன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக வேணுங்க. பித்ருதோஷம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னா பிரச்சனைகள் வந்து அதிகமாகிட்டே போகும். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருங்க. பொருள் விரயமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால திருமணம் நடக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணியிருக்குன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுக்கலாங்க. இந்த மாதிரி நற்சிலவுகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஏற்றுங்க, சரிங்களா? நம்ம வீட்டுக்காக, நம்ம கணவன் மனைவிக்காக, பிள்ளைங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக எடுத்துக்கங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக எடுத்துக்காதீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு சிரமமான சூழ்நிலைகளாக இருந்தாலுமே நீங்கள் சுதாரித்து நடந்துட்டீங்க, சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சிட்டிங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க. ராசி பகவான் சனி பகவான் அப்படிங்கிறதுனால அவரை பிரீத்தி பண்ணக்கூடிய விதமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இல்லை முடியலை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாலுமே வந்து ஒரு 2 பேருக்காவது, குறிப்பாக வந்து உடல் ஊனமுற்றவங்க, ஆதரவற்றோர்கள், முதியோர்கள், இவங்களுக்கு வந்து ஒரு 2 பேர்த்துக்காவது மதிய உணவு அப்படிங்கிறது வந்து வாங்கி கொடுங்க. சனி பகவானை வந்து இது ரொம்பவே பிரீத்தி பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். மற்றும் ஒரு காணொலியில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.